அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் மீட்கும் பணியில் ஆபிரகாம் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே லோத்தும் ஆபிரகாமும் தனித்தனியாக, அதாவது வாக்குவாதம் அவர்களுடைய மேய்ப்பர்களுக்கு ஏற்பட்டதனால் லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு அங்கே சென்று விட்டார். இப்பொழுது ஆபிரகாம் தான் கானான் தேசத்திலே வாழ்ந்து வருகிறார். இப்போது சோதோம் கொமரா பகுதியில் தான் லோத்து இருக்காரு. அவருடைய குடும்பம், ஆடு மாடுகள், பணிவிடைக்காரர்கள் எல்லாமே அங்கே தான் வசித்து வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் 4 குறுநில மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோதோம் குமரா மீது படையெடுத்து வராங்க. அவர்கள் பெயர் என்னென்னா அம்ராபேல், அரியோகு, கெதல்லா, கோமேர், திதியா. இவங்க 4 பேரும் படையெடுத்து வந்தது மட்டும் அல்ல, லோத்து அவரது குடும்பத்தினர் அவர்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க. இதை யார் கேள்விப்படுறா அப்படின்னா ஆபிரகாம் கேள்விப்படுறார். ஆபிரகாம் யார்? அவருடைய சகோதரன் மகன் தான் யார்? இந்த லோத்து. அதனால் தன்னுடன் இருந்த 318 பேருக்கு ஆயுதம் தரித்து அவங்கள தான் என்னும் ஊர் மட்டும் குறுநில மன்னர்கள் வந்தாங்க இல்லையா போரிட, அவங்கள தொடர்ந்து தமஸ்குவின் இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சென்று லோத்து அவரின் குடும்பத்தினர் மற்றும் பொருட்களை எல்லாம் ஆபிரகாம் மீட்டார். வெற்றி பெற்று வந்த ஆபிரகாமை சோதோமின் ராஜா வரவேற்கிறாரு. அந்த டைமில் இறைவனுடைய ஆசாரிய பணி செய்து கொண்டிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்து இறையாசியை வழங்கினார். ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கார் பாருங்க, மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்திருக்கிறார். சோதோமின் ராஜா மீட்டு வந்த ஜனங்களை தாருங்கள், பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அதுக்கு ஆபிரகாம் சொல்றார் பாருங்க, எனக்கு எதுவும் வேண்டாம் என மறுத்து தனது கையை உயர்த்தி தனது கை சுத்தம் உள்ளது என்றார். அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆபிரகாமின் நேர்மையும் அவருடைய தூய்மையும் இந்த நிகழ்வு வெளிப்படுத்துது பாருங்க. அதாவது தன்னுடைய சகோதரன் மகனாகிய லோத்தை சிறைபிடித்து போடுறது கேள்விப்பட்டு இவர் போரிட்டு அவரை மீட்டு வராங்க. மீட்டு வந்த பிறகு அவங்க கொடுக்குற செல்வங்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் மூலமாக நான் பணக்காரன் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட பெறலை. ஸோ எல்லா விதத்திலையும் ஆபிரகாம் தன்னை சுத்தமானவனாக, நேர்மையானவராக, உண்மையுள்ளவராக கடவுளுக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்திருக்கிறார். அதனால தான் கடவுள் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அவரை கடைசி மட்டும் ஆசீர்வாதத்தினால் நிறைத்திருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஆமேன்.